ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை தாலுகா. அதாவது இது ராதாபுரம் தாலுகா தான், பதிவு திசையன்விளை மிட்டதார்குளம் என்ற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல தார் ரோடு, பஸ் ரோடு, நல்ல செம்மண், 33 ஏக்கர் தென்னந்தோப்பு, எம்டி லேண்டுமாக இருக்கிறது. தென்னந்தோப்பும் எம்டி லேண்டுமாக இருக்கிறது. ஒரு ஏக்கருடைய விலை 15 லட்சம் ரூபா கேட்காங்க. ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா. பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக 1000 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. காய்ப்பு சுமாராக இருக்கிறது, மோசமாக இல்லை. அதாவது சில இடங்களில் காய்ப்பே இருக்காது. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல காய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறது உண்டுனா உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு. காய்ப்பு பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள். நான் டிஸ்டன்ஸில் காணிக்கூடிய தண்ணி வரைக்கும் பாருங்கள், காய்ப்பு பரவாயில்லை. அதுக்காக நான் நல்ல தரமான காய்ப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். காய்ப்பு பரவாயில்லை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதனோட ஒரு பார்டர் குளமாக்கும். அதனால உங்களுக்கு நல்ல நீரோட்டம், நிலத்தடி நீர் இதில் இருக்கும். இந்த மாதிரி பெரிய தென்னையை பார்த்தீங்கன்னா ஒரு 250 தென்னை, இந்த மாதிரி பெரிய தென்னை. ஒரு 500 தென்னை 2 வருட ஆகிட்டு அந்த 500 தென்னை. கிணறு பாருங்கள், வற்றாத ஒரு கிணறு. கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க. ஒரு போர் வச்சுருக்காங்க. ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் போக உங்களுக்கு வீடு ஒன்று உள்ள இருக்குதுங்க. நல்ல ஒரு வீடு, நல்லா கட்டியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு அடுத்து காணிக்கிறேன். அதுக்கும் தனி சர்வீஸ் எடுத்திருக்காங்க. நல்ல 4 பக்கம் வேலி, கேட்டெல்லாம் போட்டிருக்கு. நல்ல செம்மண், சொட்டு நீர் பாசனம் கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுருக்காங்க. சுமாராக ஒரு கொல்லா மரம், அண்டி மரம்னு சொல்லாங்க. அந்த மரம் ஒரு 40 மரம் போல் நிற்குதுங்க, கொல்லா மரம். தென்னை இந்த 33 ஏக்கரில் சுமாராக ஒரு 13, 14, 15 ஏக்கர் தென்னை வரும். பாதிக்கு கொஞ்சம் குறைவாக தென்னை வரும். மீதி பாதி இடம் தென்னைகள். இந்த 33 ஏக்கருக்கும் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து. இதில் ஓனருடைய சைடில் இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் என்னென்னா, இந்த தென்னன் வீடை பார்த்தீங்களா, வீடு நல்லா கட்டியிருக்காங்க. நல்ல வீடு. உள்ளே போய் எடுக்கல, வெளியே தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், வீடு பரவாயில்ல. பைக்குக்கு வந்தாலும் உள்ளே வைக்க தகுந்தபடி சைடில் இடம் கட்டியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு க்ளோஸ் அப்படி எடுத்து காணிக்கிறேன். உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா பின்பக்கம் உள்ள தோப்பு, அதாவது என்னுடைய தோப்பு பின்பகுதியிலாக இருக்குது. தோப்பு பின்பகுதியில் இருக்கனால அந்த தோப்பை மட்டும் கொடுக்கறதா இருந்தாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி அப்படிங்காங்க. இது வீடோட சைடில் பைக்கு இந்த மாதிரிப்பட்ட இதுகள் உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். அதுக்கு வசதியாக கட்டுருக்காங்க. கார் அந்த ஷெட்ரிக்கெல்லாம் விட்டுடலாம். உள்ளுக்கு ரூம் வசதி, டாய்லெட் எல்லாமே நல்ல அம்சமாக வச்சுருக்காங்க. இந்த தோப்பு மட்டும் அப்படிங்கும்போது சுமாராக ஒரு 15 ஏக்கர் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அந்த தோப்பு மட்டும் கொடுக்கும்போது அவங்க இந்த ரேட்டில் வரமாட்டாங்க. ஏன்னா அது தென்னந்தோப்பு தனியாக வீட்டு உங்களுக்கு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ், கிணறு எல்லாமே அங்கே இருக்குது. அந்த நம்ம சப்போட்டா மரங்களே கொஞ்சம் நிற்கிது, நல்ல காய்ப்பு. வீடியோவில் நான் உங்களுக்கு காணிச்சேன் இந்த சப்போட்டா மரத்தோட காய்ப்பை. ஸோ அது எப்படி வரும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் அதனுடைய விலை கொஞ்சம் அதிகமாகும். அதே போல் இந்த எம்டி லேண்டு மட்டும் நீங்கள் கேட்கறதா இருந்தால் இந்த ரேட்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். நல்ல ரோடு ஃப்ரண்டேஜுங்க, நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ். தோப்புக்கு நான் உங்களுக்கு ஒரு பக்கமாக பாதை ஏற்படுத்தி அதை உங்களுக்கு அமைச்சு தரலாம். தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.